ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் ஆலு பராத்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வந்து அவிச்சிக்கின்னு ஒரு 4-5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதோடு வந்து வேர்க்கடலையே காய்ச்ச மிளகாயும் போட்டு பூண்டு புளி போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கையாலே கட்டியாக இருக்கும், கையாலே நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுக்கின்னு அதோடு சில்லி ஃப்ளேக்ஸ், அதோடு வந்து சீரகம், காஞ்ச மிளகா, உப்பு, கருவேப்பிலெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வந்தெல்லாம் சேர்த்து கலந்து சுட்டு எடுத்தால் அருமையான ஆலு பராத்தா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது சாப்பிட்றப்போ கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, சாப்பிட்றப்போ உருளைக்கிழங்கு ஃப்ளேவரோடு அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களை குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா தள்ளுன்னு நல்லா சூப்பராக இருந்துச்சு வேர்க்கடலை சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செய்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.